ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 கிட்ட வந்துருச்சு. பலரும் இந்த ஒரு ஃபினாலேக்காக தான் காத்துட்ருக்கீங்க பல வருஷமாக. அப்பேற்பட்ட மோஸ்ட் எக்ஸைட்டட் அண்ட் ஒரு சீசன்னே சொல்லணும். இதை ஃபினாலே இதில் நான் தாறுமாறாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள், ஹிடன் டீட்டெயில்ஸ், ஈஸ்டர் எக்ஸ், தென் பல ரூமர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட தீவிரமான ஃபேன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை ஹைப் பண்ணுங்கப்பா. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிட்ட வந்துருச்சுல, அதனால் தாறுமாறாக இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SP Warzone. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் அவுட்டோர் பெயிண்ட் அரேனாக்கு தான் வந்திருக்கேன். அதுதான் SP Warzone. ஸோ மதுரையில் கடச்சந்தல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய SP Warzone இங்கே பெயிண்ட் பால், ஆர்ச்சரி, வாட்டர் கன், சூப்பி சாசர் இந்த மாதிரி ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற ஜோன் தான் நம்ம SP Warzone. இங்க பெயிண்ட் பால் கேம்லாம் ரூபீஸ் 149 to 299 வரையும் பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் புக் யோர் டைமிங், என்ஜாய் யோர் வீக்கெண்ட். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னை பொறுத்தவரையும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஹோல் சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்ன்னு இருக்கக்கூடியவங்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் வில். ஏன்னா வில்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான கீ பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில். அவர்கிட்ட தான் இந்த சீசன் ஆரம்பிச்சது, அவர்கிட்ட தான் முடிய போகுதுன்ற லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ ரீசெண்டாக இந்த ஃபர்ஸ்ட் 5 minutes சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சீசன் 1 வில் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அங்க அப்சைட் டவுன்ல என்ன நடந்தது, சோ அங்க அவர் மாட்டிக்கிட்டு எப்படி சர்வைவ் ஆகிட்டு இருந்தாரு, அந்த மாதிரியான கிளிப்ஸை காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி அங்க போனதுக்கு அப்புறம் வில் என்ன மாதிரி வந்து சர்வைவ் ஆகிட்டு இருந்தாருன்றத ஒரு காமிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சி அந்த காமிக்ஸோட எண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற ஃபுட்டேஜ்ன்ற மாதிரி தான் இந்த 5 minutes நம்மளால பார்க்க முடிஞ்சுது. எப்படி வில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன்ல இருந்துகிட்டே அவங்க அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஹிண்ட் கொடுத்து அவங்க அம்மாவுக்கு வந்து கைட் பண்ணாரு. தென் இதுக்கப்புறம் எப்படி டெமோக்ராட் கிட்ட மாட்டி வெக்னா கிட்ட போய் சேர்ந்தாரு. இதெல்லாம் அந்த 5 minutes ஃபுட்டேஜ பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட வெக்னா வந்து வில் மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க கேட்டீங்கன்னா, நான் அந்த மீனிங்ல சொல்ல, ஐ மீன் அவருக்கும் வெக்னாக்கும் ஒரு இன்டர்லிங்க் கனெக்ஷன் இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். லைக் ரெண்டு பேரோட சைல்ட்ஹுட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பேலெல்லாம் ஒரே மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. லைக் இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரியான சேம் ஆர்க்ல டிசைன் செய்யப்பட்ட கேரக்டர்ஸோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைக் இந்த ஆளவன் படத்துல வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு விஷயம் காமிச்சிருப்பாரு. ஒரே ஒரு காயின் தான், அதுல 2 சைட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரே காயின்ல மாட்டிக்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து மர்ஜ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவரோட சைல்ட்ஹுட்லயுமே இவர் வந்து இந்த டிராயிங்ஸ்லாம் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்பைடர் டிராயிங் பண்ணுவார் வில், அதே மாதிரி வெக்னாவுமே டிராயிங் பண்ணுவான். இது மட்டும் இல்லாம 2 பேரோட கேரக்டரைசேஷன், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு சில இடங்கள்ல சேமா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. இவங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ஈவன் வெக்னாவே வந்து பாத்தீங்கன்னா வில்ல தேடுறான் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா அப்ப என்னவா இருக்கும்? வில்லு கிட்ட இருந்து தான் அவன்கிட்ட என்னவோ ஒரு விஷயம் தேவை. அது மேபி ஒரு மிகப்பெரிய பவர் சோர்ஸை எழுப்பி விடுறதுக்கான ஒரு கீ கூட வில்லு கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அது என்னன்றத வீடியோ கடைசியில சொல்றேன். ஸோ வில் அண்ட் வெக்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டார்கெட் என்ன, எதனால வந்து வெக்னா வில் மேல இவ்வளோ ரொம்ப ரொம்ப வெறித்தனமா வில்ல வந்து தேடி பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்ல கூட கடைசியா ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணிடுறா செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி வில்ல தூக்கிட்டு வருவாரு. அதுக்கான காரணங்களை என்னன்றதை லேட்டரா பார்ப்போம். இப்போ அடுத்த ப்ரெடிக்ஷனுக்குள்ள வருவோம். எடியை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4ஓட ஃபினாலே கிட்ட வரும்போது, அந்த லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடி தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி டஸ்டினை காப்பாற்றிருப்பாரு. ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ்னே சொல்லணும், கிரேட் சாக்ரிஃபைஸ். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4ல தான் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். சீசன் 4ல ஸ்டார்ட் ஆகி சீசன் 4லேயே எண்ட் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டராக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனலான கனெக்டான ஒரு சீக்வன்ஸ்னே சொல்லணும். ஏன்னா அங்கே அவர் வந்து ஒரு பெரிய டைவர்ஷனை கொடுக்கணும். அப்போ
தான் டஸ்டினால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய தியாகத்தையே ஒன்று பண்ணியிருப்பாரு. பட் அந்த தியாகத்துக்கான பலனை அவரோட சோல் கூட அனுபவிக்காது. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் குரூப்பை கிரியேட் பண்ணி இந்த ஊரில் இவ்வளோ விஷயமும் நடக்கிறதுக்கான காரணமே இவங்க தான், இவங்க பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்ற ஒரு கெட்ட பேரை, ஒரு அவப்பேரை அவர் மேலே வந்து சுமத்திடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் நமக்கே பார்க்கும்போது. அப்படி எல்லாருக்கும் ஃபேவரட்டான எடி மறுபடியும் ஒரு வேளை வரப்போறாரா, அவர் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? என்ன ப்ரோ சொல்றீங்க, எடி கம்பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் மேபி சான்சஸ் அவைலபிளாக இருக்கு. எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா டங்கன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமை பேஸ் பண்ண கேரக்டர்ஸை வச்சு கொஞ்சம் ஃபிக்ஷனலாக இவங்க தழுவி கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அந்த டங்கன்ஸ் அண்ட் டிராகன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஒரு கேரக்டர் இருக்கும். ஆக்சுவலாக அதே மாதிரியான கேரக்டர் தான் இங்கேயுமே நம்ம பார்க்குறோம். அந்த கேரக்டரை எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து இந்த ஸ்டோரியில் கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னா, கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கொண்டிருப்பாரு. பிளடி ஹேண்டட் கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு வேம்பயர். அவர் தான் வெக்னா வந்து கொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி போயிருக்கும். இங்கே வெக்னா சாவலை. ஸோ அவர் வந்து டிஃபீட் தான் செய்யப்பட்டிருக்காரு. அப்படின்னா வெக்னா யாரால கொல்லப்படுவார்? கஸ்ஸால கையில தான் கொல்லுவாங்கன்னா இங்கே கஸ் ரோலை யாரு பிளே பண்ண போறா? கண்டிப்பா வேற யாரும் பிளே பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேம்பயர் அந்த கேரக்டர்னு மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. எடி வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பேட்ஸால வந்து பார்த்தீங்கன்னா கடி வாங்கியிருப்பாரு அப்சைட் டவுன்ல. ஏன்னா அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பேட்ஸ் கடிக்கும். பேட் கடிச்சா வேம்பயர் ஆவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால மேபி ஒருவேளை அவர் சாகலையோ, அவர் இன்னும் அப்சைட் டவுன்ல உயிரோட தான் இருக்காரோ, மேபி அவர் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அவருக்கு அது மாதிரியான டார்க் சைட் பவர்ஸ் கிடைச்சு அவர் உயிரோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. தென் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரூமர்ஸ் இதை வச்சு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் வச்சு தான் நான் சொல்றேன், வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா கிட்டத்தட்ட மாறிச்சு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4ல. இது மாதிரியான ஒரு பவர் இருக்கிற கேரக்டர்லாம் கூப்பிட்டு தான் நிச்சயமா வேற லெவல்ல இருக்கும். சரி, ஓகே, ஃபைனலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது என்னன்னா, யாரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5ல சாக போறா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பலராலும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கு. யாருதாயா சாக போறீங்க? யாரையும் கொன்றாதீங்க, எல்லாருமே ஒரு விதத்தில் முக்கியமாக என் தலைவன் ஸ்டீவை கொன்றாதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு கேரக்டரோட சாவு கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 கேரக்டர்ஸோட சாவு வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வில். ஏன்னா வில் கேரக்டர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 80% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துருச்சு. ஏன் ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேனே கதை வில் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வில் கிட்ட இருந்து தான் கதை முடியணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது வில் தான் இந்த கதையை முடிச்சு வைக்க போறாரு. அவர் தான், அவரோட டெத் தான் இதுக்கு ஒரு முடிவுனா நிச்சயமாக அதை அவர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிருப்பாரு, ரெடி ஆயிட்டாரு. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4ல மைக்கும் நம்ம வில்லும் காரில் பேசிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்ல ஒரு பெயிண்ட்டை மைக்கு கிட்ட வில் கொடுப்பாரு. அந்த பெயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 சோல்ஜர்ஸ் ஒரு பெரிய 3 தலை டிராகன்ஸை எதிர்த்து சண்டை போடுற மாதிரியான ஒரு பெயிண்டிங்கை கொடுத்துருப்பாரு. இது நீயே வரைஞ்சேன்னு கேட்டிருப்பாரு. ஆமா, எனக்கு தோணுச்சு வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல அந்த டிராகன் முன்னாடி வால் வீசி முன்னாடி நின்று சாக துணிகிற ஒரு வீரனை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த வீரன் வேற யாரும் இல்ல, வில் தான். இது மட்டும் இல்லாம நீங்க இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு டைரக்டா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1ஓட சாப்டர் 1, அதாவது எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்டிங்கில் நான் டிராகன் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவார். ஏன்னா எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து டங்கன்ஸ் அண்ட் டிராகன் கேம் விளாண்டுருப்பாங்க. அதில் வில் வந்து டிராகன் கிட்ட மாட்டிக்குவார். நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவர் வந்து டெமோகார்கனால வெக்னாவால் மாட்டப்படுவார். ஒருவேளை அதுதான் முடிவோ அப்படின்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாம். அப்படின்னா வில் சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போ இன்னொரு ரூமரும் கிளப்பிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ரூமரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்பிக்ஸ்லேருந்து ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று வந்துட்டு இருக்கு. லைக் ஸ்டீவ் வந்து சாகிற மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி, லைக் டஸ்டின்னு அதுக்கப்புறம் நான்சி இருக்காங்க, ஸ்டீவ் வந்து கத்துற மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வருது. என்ன ப்ரோ இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகலாம். பட் ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டின்னு, நான்சி, ஜானத்தனு, அதுக்கப்புறம் ஸ்டீவ், இவங்க 4 பேருமே நிற்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு அந்த லேபுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருந்தது. இங்கே வேற
கதறது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டின் நான்சி தான். ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நடக்கக்கூடாதுன்னு தான் எனக்கும் ஆசை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டீவை. பட் என்னாக போகுதுன்னு தெரிலங்க. கடைசி எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் கண்ணீர் விட்டு அழுதாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் பயங்கர எமோஷ்னலாக இருக்குமா. என்ன பண்ண வச்சுருக்காங்களோ என்ன பண்ண காத்திருக்காங்களோ ஒன்றும் புரியலை. ஸோ எஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். இதோட இது முடியலை. வில் அண்ட் வெக்னா இவங்க 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குன்னு. அது என்ன, தென் இது மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 முடிய போகுது, யார் மெயின் வில்லன், ஒருவேளை வெக்னாவே மெயின் வில்லன் இல்லாமல் மெயின் வில்லன் வேற யாரோ இருக்கானோ, அவனுக்கு கீழே தான் வெக்னாவே வேலை பார்க்குறானோ, அவனை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களோ, இப்படின்ற பல விஷயங்களை நம்ம அப்கமிங் வீடியோவில் தான் பேச போகிறோம். அதுதான் பார்ட் 2 வீடியோ. அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். வெறித்தனமான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.